ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வேலாக். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா 7:30 இருக்கும். இப்போ நாங்கள் வந்து பார்க்கில் தான் இருக்கோம். நான் வந்து டெய்லியுமே கூட்டு வர மாட்டேன். வீக் எண்டு மட்டும்தான் பார்க்குக்கு கூட்டு வருவேன். ஏன்னா இன்னும் வந்து சிங்கப்பூரில் கேசஸ்லாம் இன்னும் கம்மியாகலை. ஏன்னா டெய்லி ஒரு 120க்கு மேலே தான் வந்து கேசஸ் வருது. ஸோ 100க்கு குறையாம தான் கேசஸ் வந்துட்டுருக்கு. அதனால் வந்து டெய்லி ரெகுலராக வந்து பார்க்குக்கு வர்றதில்ல. ஸோ பார்க்லையும் பார்த்தீங்கன்னா முதல்ல நிறைய கிட்ஸ் இருப்பாங்க. இப்போ அதுவும் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிட்ஸும் வராங்க. ஸோ பார்க்கில் விளையாடும் போதும் மாஸ்க் வந்து கண்டிப்பாக போட்டுகிட்டே இருக்கணும். ஓடும்போது மட்டும் கொஞ்சம் சஃபகேஷனாக இருக்கும். அப்போ மட்டும் கொஞ்ச நேரம் மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். மற்ற டைம் ஃபுல்லாகவே வந்து மாஸ்க் போட்டு தான் இருக்கணும். ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டின்னர் தான் செய்ய போகிறேன். பச்சைப்பயிறு தோசை கூடவே பார்த்திங்கன்னா, பச்சைப்பயிறு தோசைக்கு வந்து நீங்கள் வந்து கோகோனட் சட்னி தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பச்சைப்பயிறு கூடவே ஒரு கை கூட கிடையாது, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி அரிசியும் சேர்த்து வந்து ஊற வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அரிசி சேர்க்காமையும் நீங்கள் ஊற வைக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் அரிசி வந்து சேர்த்துருக்கேன். இதனால் ஊற வச்ச பிறகு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் வந்து ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம், இல்லைனா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து பேஸ்டாட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்டாட்டாக அரைச்சிட்டேன். நான் வந்து மொத்தமாக சேர்த்து அரைக்கும் போது அரைபடலை, அதனால் பாதி பாதியாக பிரித்து வந்து அரைச்சிக்கிட்டேன். ஸோ பாருங்கள், இதன் முதல்ல நான் அரைச்சிட்டு அந்த மிக்சியில் இருக்கிறதையும் கொஞ்சம் நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துட்டேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சட்னிக்கு வந்து ரெடி பண்ணி போகிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பெசரட்டு, இந்த மாதிரி பச்சைப்பயிறு தோசை ட்ரை பண்ணும்போது இந்த சட்னி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 தக்காளி வந்து எடுத்துக்கிட்டேன், ஒரு 2 பல் பூண்டு, 2 வரமிளகாய் எடுத்துக்கலாம். நான் ஒரு கொத்துக்கு அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கலாம். கடலை பருப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். இது ஒரு லோ ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பு கலர் ரொம்ப மாறிச்சுன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால் ஒரு லோ ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் அந்த பூண்டு, வரமிளகாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கொத்தமல்லியும் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து எப்பயுமே கொத்தமல்லியை வந்து கழுவிட்டு நல்லா ஆற வச்சு தான் ஸ்டோர் பண்ணுவேன். அதனால் வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் 2 தக்காளி இல்லைன்னா 3 தக்காளி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் தேங்காய் எதுவும்லாம் சேர்க்க வேண்டாம், இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் டைம் ஆனதுனால நான் தக்காளியை நல்லா வதக்காமே அரைச்சிட்டேன். ஆனால் வந்து நீங்கள் நல்லாவே வதக்கி அரைச்சிக்கலாம். நான் வந்து தக்காளி அந்த ஸ்கின் மட்டும் பீல் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஆற வச்சு அரைச்சிட்டேன். நீங்கள் வந்து தக்காளி நல்லா வதக்கிட்டு கூட நீங்கள் ஆற வச்சுக்கலாம். நல்லா வதக்கிட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிக்க போகிறேன். இப்போ வந்து சைட் பை சைடு வந்து தோசையும் வார்க்க போகிறேன். சட்னியும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண போகிறேன். கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும். இந்த கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணி நான் 2 வீக்ஸுக்கு மேலே ஆகுது. அப்போனாலும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறாமல் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்களும் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். இப்போ வந்து பேன் பார்த்தீங்கன்னா தோசை பேன் நல்லா வந்து சூடாயிருச்சு. இப்போ வந்து பச்சை மாவை எடுத்து ஊற்றி நல்லா வந்து தோசை வாத்துக்கலாம். இதில் வந்து பட்டர் சேர்த்து தோசை செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த
இந்த தோசைக்கு வந்து பட்டர் வந்து இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் குடுக்கும். நான் வந்து எங்களுக்கு வந்து பட்டர் இல்லாம சுட்டுக்கிட்டேன். ஆனா கிட்ஸுக்கு வந்து பட்டர் நல்லாவே சேர்த்து தான் சுட்டு குடுத்தேன். பார்த்தீங்கன்னா, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு தடவ கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டேன். ஸோ சூப்பரா இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பா இந்த பச்சை பயிறு தோசைக்கு இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தோசையும் பார்த்தீங்கன்னா, அந்த ரைஸ் சேர்த்துருக்கனால உங்களுக்கு இந்த மாரி நல்ல ப்ரௌனாவும் இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாவும் இருக்கும். ஸோ இத நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு தோசை. இது வந்து 2 சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். அதுக்கு மேல வந்து சாப்பிடவே தோணாது. ஸோ நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு தோசை தான். கண்டிப்பா வந்து நைட் டின்னருக்கு இத ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த சட்னியோட தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இதோட சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு டின்னர் ரெசிபி. இது வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி பாப்பாவுக்கு செஞ்ச ஸ்ட்ராபெர்ரி ஓட் மீல். ஸோ அதுவும் எப்படி செய்யலான்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சமா ஓட்ஸ் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெர்ரிஸை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அரைச்ச ஓட்ஸ் பவுடரும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மீத 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம பால் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராபெர்ரி ஓட்மீல் வந்து நீங்களும் பெரியவங்களும் சாப்பிட்லாம், கிட்ஸுக்கும் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து இனிப்புக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சர்க்கரை சேர்க்காமையும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து நல்லா அந்த ஸ்ட்ராபெர்ரி எல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆன பிறகு உங்களுக்கு சூப்பரான அந்த பிங்கிஷ் கலரில் அந்த ஓட்மீல் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு வந்து உங்கள் குழந்தை, அதாவது 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுவும் ஒரு டின்னர் ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.